சிவாய. உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். உங்கள் தலையெழுத்து மாற வேண்டுமென்றால் அதனை எழுதிய பிரம்மன் கோவிலுக்குத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் சென்று பிரம்மனிடம் மன்றாட வேண்டிய தலம்தான் திருப்பட்டூர். இவ்வூரில் தான் மிகவும் பழமையும் சக்தியும் மிக்க ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை செல்வதே விதியிருப்பின் மட்டும்தான் நிகழுமாம். ஒருமுறை சென்றவர் மீண்டும் மீண்டும் செல்லும் வரம் கிட்டும் என்பது நிதர்சன உண்மை. திருப்பட்டூர் வரலாறு. பிரம்மன் இவ்வுலகத்தை படைக்கும் ஆற்றலை சிவனிடமிருந்து பெற்றிருந்தார். தன்னைப் போலவே பிரம்மனுக்கும் சம அந்தஸ்து கொடுக்கும் வகையில் 5 தலைகளை அவருக்கு கொடுத்தார். படைப்பு தொழிலில் அனுபவம் பெற்ற பிரம்மன் தன்னையும் சிவனையும் ஒன்றாக கருதி ஆணவம் கொண்டார். அவருக்கு பாடம் புகட்ட விரும்பிய சிவன் 5 தலை இருப்பதால் தானே அஞ்சுதல் இல்லாமல் இருக்கிறார் என கூறி ஒரு தலையை கொய்து விட்டார். படைப்பு தொழிலும் பறிபோனது. நான்முகனான பிரம்மா இறைவனிடம் தனது தவறுக்காக சாப விமோசனம் கேட்டார். பூலோகத்தில் திருப்பட்டூர் என்ற தலத்தில் குடிக்கொண்டிருக்கும் தன்னை 12 லிங்க வடிவில் துவாதச லிங்கம் வணங்கி சாப விமோசனம் பெற சிவன் அருள் செய்தார். மேலும் பிரம்மனின் தலையெழுத்தை மாற்றி மீண்டும் படைப்பு தொழிலை அருள்வதாக கூறினார். பிரம்மனும் இங்கு வந்து துவாதச லிங்க வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றார். என்னை மகிழ்வித்த உன்னை வழிபடுவர்களின் தீய தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றுவாயாக என வரமும் கொடுத்தார். அன்று முதல் இந்த பிரம்மன் தன்னை வழிபடும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அருள் செய்கிறார். பிரம்மன் இத்தலத்தில் சிவனை வழிபட்டதால் பிரம்மபுரீஸ்வரர் என சிவனுக்கு பெயர் ஏற்பட்டது. திருவிழா. இங்கு பங்குனி மாதத்தில் 10 நாள் விழா நடக்கும். சிறப்பு. பிரம்மன் வழிபட்ட சோடச லிங்கம் 16 பட்டையுடையது. தனி மண்டபத்தில் உள்ளது. பிரம்ம சாப விமோசனம் பெற சிவன் அருள் செய்த தலம். சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கு பிரம்மனுக்கு பிரம்மாண்டமான சிலையுடன் தனி சன்னதி உள்ளது. கால பைரவர் இங்கு மேற்கு நோக்கி உள்ளார். கோயிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி, அடுத்து அருகில் தனி சன்னதியில் உள்ள பிரம்மா, அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு, அதன் பின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம். இந்த அமைப்பு மிக விசேஷமானது. இது தஞ்சாவூர் கோயிலுக்கு முற்பட்டதாக தெரிய வருகிறது. இங்குள்ள நந்தியை தடவி கொடுத்தால் நிஜ காளையை தடவி கொடுத்த உணர்வு ஏற்படுகிறது. பிரதோஷ நாளில் இந்த நந்தியை மக்கள் மொய்ப்பார்கள். சங்க கால பாடல்களில் இத்திருக்கோயில் மிகவும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதுரை நக்கீரனார் தம்முடைய 395வது புறநானூறு பாடலில் இக்கோயிலில் உறையும் சாஸ்தாவை புகழ்கிறார். சேக்கிழார் பெருமான் பெரிய புராண பாடலை தில்லையம்பலத்தில் தொடங்கி திருப்பெடவூர் எனும் திருப்பட்டூரில் முடித்ததாக வரலாறு. பிரார்த்தனை. குரு பகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜை நடக்கிறது. மேலும் திங்கட்கிழமை, திருவாதிரை, புனர்பூசம், சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் இவரை வணங்குவது விசேஷ பலன் தரும். குரு பெயர்ச்சி என்று பிரம்மாவிற்கு பரிகார யாக பூஜை நடக்கும். திருமண தடை, பிரிந்த தம்பதிகள் சேருதல், தொழில் வியாபாரம், பணி விருத்திக்காக பிரம்மனிடம் வேண்டலாம். மிக முக்கியமான பிரார்த்தனை புத்திர பேறு வேண்டுதல் தான். ஏனெனில் பிரம்மன் தானே படைத்தாக வேண்டும். அவ்வகையில் இது மிகச்சிறந்த புத்திர பேருக்கான பிரார்த்தனை ஸ்தலம். முருகன் வணங்கிய சிவன் முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க செல்லும் முன் இத்தலத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன் பின் படை திரட்டி சென்றாராம். இதனால் திருப்படையூர் எனப்பட்ட தலம் திருப்பட்டூர் என மருவியதாக சொல்வார்கள். முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரில் இங்கிருக்கிறார். எல்லாமே மஞ்சள் நிறம். பிரம்மா மங்களம் தந்து வாழ்க்கையை சிறக்கச் செய்பவர் என்பதால் பூஜையின் போது இவருக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருகின்றனர். மற்ற சன்னதிகளிலும் மங்கள சின்னமாகிய மஞ்சள் நிற வஸ்திரங்களையே பயன்படுத்துகின்றனர்.
பிரம்மன் வழிபட்ட பழமலைநாதர், கந்தபுரீஸ்வரர், பாதாள ஈஸ்வரர், தாயுமானவர், மண்டூகநாதர், ஏகாம்பரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், கைலாசநாதர், ஜம்புகேஸ்வரர், காலத்தீஸ்வரர், சப்தரீஸ்வரர், தூயமானீஸ்வரர் ஆகிய லிங்கங்கள் சிவன் சன்னதி எதிரிலுள்ள நந்தி உட்பட பெரும்பாலான பரிவார மூர்த்திகளுக்கும் மஞ்சள் வஸ்திரமே அணிவித்து பூஜிக்கின்றனர். பிரம்மன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் வியாழக்கிழமைகளில் காணப்படுகிறார். குருவுக்கு அதிதேவதை பிரம்மா, எனவே வியாழன் இங்கு விசேஷம். யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே இக்கோயிலில் பிரம்மனின் பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம். அதுபோல் தலையெழுத்து மாற தகுதி உள்ளவர்கள், குறைந்த பாவ கணக்கில் இருப்பவர்கள், பக்திமான்களின் தலைவிதி மாற்றப்பட்டு விடுகிறது. உதாரணமாக, நோய் தாக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அது மாறி போகிறது. ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்ற விதியுள்ள கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாகும். நிறைய செலவுகள் தடுக்கப்படும். ஃபெயிலாகி கொண்டிருக்கும் மாணவன் நன்றாக படிக்க ஆரம்பித்து உயர்நிலைக்கு செல்வான். நியாயமற்ற கோரிக்கைகளை பிரம்மன் கவனிப்பதில்லை என்பதுடன் மேலும் நமது நிலையை மோசமாக்கி விடுவார். கோவில் முகவரி: அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில், சிறுகனூர், திருப்பட்டூர், 621105, திருச்சி மாவட்டம். ஓம் சிவாய நம. Om Namah Shivaya.